கோவை பாரதியார் பல்கலைக்கழக PhD மாணவி ஆங்கிலத்துறை தலைவர் மீது பாலியல் புகார் அளித்திருக்கிறார். கோவையைச் சேர்ந்த அனிதா ராஜன் முழுநேர ஆங்கில PhD படிப்பிற்காக 2010ஆம் ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்துள்ளார். மாணவிக்கு உடல்நலக்குறைவு காரணமாக படிப்பை சரிவர தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் படிப்பை தொடர்வதற்கு பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை தலைவர் சரவண செல்வன் பாலியல் ரீதியான தொந்தரவு அளிப்பதாகவும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் மாணவி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மாணவி அனிதா ராஜன் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி சொன்னாரு சார், யூ ஹேவ் டு கம் அண்ட் யூ ஹேவ் டு பே மீ மணி. 2 டிமாண்ட்ஸ், பாலியல் மட்டும் இல்லை, பணம் கேட்குறதும் தப்பு தான் சார். படிப்பு ரீதியில் இது வந்து நான் வேற எதுக்கும் போகல. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் ஃபார் ஜஸ்டிஸ். இது தொடர்பாக பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜேம்ஸ் பிச்சையிடம் கேட்டபோது மாணவியின் புகார் குறித்து ஆசிரியரிடம் விசாரணை நடத்தியதாகவும் இது பொய் புகார் என்றும் தெரிவித்தார்.